புதுச்சேரியில் தங்க நகைக்கு பதிலாக செம்பு கட்டிகளை கொடுத்து 19 தங்கச் செயின்களை மோசடியாக பறித்து சென்ற கும்பல் போலீசாரிடம் வசமாக சிக்கியிருக்கிறது. திட்டம் போட்டு நம்ப வைத்து மோசடியை அரங்கேற்றிய கும்பல் வசமாக சிக்கியது எப்படி? நம்ப வைத்து மோசடி செய்வதில் கைதேர்ந்த கும்பல் ஒன்று சுமார் 1 கிலோ 800 கிராம் அளவு தங்கச் செயின்களை பக்காவாக பிளான் செய்து மோசடி செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இப்படியும் கூட மோசடி செய்ய முடியுமா என யோசிக்க வைக்கும் அளவுக்கு கும்பலாக சேர்ந்து மாநிலமாக மோசடி வேலையை அரங்கேற்றி வரும் தெல்லாலங்கடை கும்பல் கூண்டோடு சிக்கியது எப்படி? புதுச்சேரி பாரதி வீதியைச் சேர்ந்தவர் 50 வயதான தீபக் தாஸ். இவர் தங்க நகைகள் செய்யும் பத்தராக தொழில் செய்து வருகிறார். இவரை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சேலத்தைச் சேர்ந்த சந்தீப் ஜொனா என்பவர் சந்தித்து அறிமுகமாகியுள்ளார். தன்னை நகை வியாபாரி என கூறிக்கொண்டவர் தன்னிடம் தங்க கட்டிகள் இருப்பதாகவும் அவற்றை பெற்றுக்கொண்டு நகைகளாக தர வேண்டும் என கேட்டிருக்கிறார். அதன்படி செய்கூலி சேதாரம் என அனைத்திற்குமாக சேர்த்து தங்க கட்டிகளை கொடுத்து தீபக் தாஸிடம் இருந்து வெரைட்டியான டிசைன்களில் சில தங்கச் செயின்களை பெற்றுச் சென்றுள்ளார். இப்படியாக 2 முறை வியாபாரத்தை மிகச் சரியாக செய்ததால் தீபக் தாஸுக்கு அவரிடம் நம்பிக்கை ஏற்பட்டது. அதற்காகவே காத்திருந்த சந்தீப் ஜொனா அடுத்த முறை தனது வேலையை காட்டியிருக்கிறார். கடந்த ஜூலை 19ஆம் தேதி 40 கிராமில் 20 தங்கச் சங்கிலிகள் தனக்கு வேண்டும் என்று போனில் கூறியுள்ளார். அதற்கு ஈடாக சேதாரம் செய்கூலி சேர்த்து 1 கிலோ 800 கிராம் தங்கக்கட்டியை தந்துள்ளார். வழக்கமாக வியாபாரம் செய்யும் நபர் என்பதால் தங்கக்கட்டியை பரிசோதிக்காமல் தீபக் தாஸ் பெற்றுக்கொண்டார். அதற்கு ஈடாக 19 தங்கச் செயின்களை பெற்றுச் சென்றுள்ளார் சந்தீப் ஜொனா. வியாபாரம் முடிந்த பின்னர் அந்த தங்க கட்டியை சோதித்து பார்த்தபோது அது செம்பு கட்டி என்பது தெரிய வந்து அதிர்ந்து போனார் தீபக் தாஸ். அடடா, தான் ஏமாற்றப்பட்டு விட்டோமே என்பதை உணர்ந்தவர் உடனடியாக பெரிய கடை போலீசில் புகார் செய்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் கிடைத்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போன் எண்களை கொண்டு விசாரணை நடத்தியது. இந்த மோசடியை 5 பேர் திட்டம் போட்டு அரங்கேற்றி இருப்பது தெரிய வந்தது. கேரளா, மேற்கு வங்கம் என பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இந்த கும்பலுக்கு திட்டம் போட்டு பல்காக கொள்ளையடிப்பது ஒன்றுதான் பிரதான தொழில். அதற்காக பக்காவாக செலவு செய்து பல்வேறு மாநிலங்களில் மோசடி வேலைகளை அரங்கேற்றி இருக்கின்றனர். இவர்கள் முதலில் தன்னை பணக்கார நகை வியாபாரி போல காட்டிக்கொள்வார்கள். பின்னர் 2-3 முறை மிகச் சிறப்பாக வியாபாரம் செய்து சிறந்த தொழில் கூட்டாளி என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துவார்கள். கடைசியாக ஒட்டுமொத்தமாக சரக்கென உருவிக்கொண்டு அடுத்த மாநிலத்திற்கு அப்படியே எஸ்கேப் ஆகி விடுவார்கள். பல ஆண்டுகளாக சிக்காமல் தொழில் செய்து வந்த இவர்கள் இப்பொழுது புதுச்சேரி போலீசாரிடம் மிக வசமாக மாட்டிக்கொண்டனர். கூட்டாக சேர்ந்து நகை மோசடியில் ஈடுபட்ட திண்டுக்கல்லைச் சேர்ந்த விக்னேஷ், நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தீவன், சஞ்சீவ், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஜூலிவர் ஹுசைன், கேரளாவைச் சேர்ந்த முனீர், சேலத்தைச் சேர்ந்த கௌதம் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் இருந்து 700 கிராம் தங்க நகைகள், 1 கார், செல்போன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. மீதமுள்ள 100 கிராம் தங்க நகைகளை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் ஜூலிபர் ஹுசைன் மீது ஏற்கனவே பெங்களூரில் 3.45 கிலோ தங்க நகை மோசடி மற்றும் சேலத்தில் மற்றொரு தங்க நகை மோசடி உள்ளிட்ட வழக்குகள் உள்ளன. மாநிலமாக சென்று நகை வியாபாரிகளை பதம் பார்த்து அவர்களை மோசடி செய்து வந்த கும்பல் சிக்கி இருப்பது நகை வியாபாரிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.